வெல்கம் டு டாடி. எங்க அவன் எங்கயா இன்னொருத்தன்? ஏய் கிருத்திகா லபாதி போ அதகறான். என்னடா பண்ணுகற? வந்துட்டான். சிம்பு வராரு. நாங்க சிம்பு ஸ்டைலுமா. மூஞ்ச மறைக்காத இப்படி குமி குமிக்கா. ஓகே நாங்க வந்தது லேட் இல்ல. கரெக்ட். நீ எப்பவுமே இதே டயலாக் தான் சொல்ற. அது எல்லாரும் தெரிஞ்சதா? நான் லேட்டா வந்தேன். நான் வீடியோ எடுக்கல. இல்ல இன்னைக்கு அந்த பிளான் நான் இன்னைக்கான பிளான் சொல்றேன். இன்னைக்கு பிளான் விஜிபி யூனிவர்சல் கிங் நாங்க மூடிட்டான்னு சொன்னாங்க. வண்டர் வேர்ல்டு போறோம்னு சொன்னோம். காலையில ஸ்ட்ரைட்டா எம்ஜிஎம் வந்து நின்று நான் எம்ஜிஎம் பண்ணிட்டு எங்க இருக்கீங்கன்னு எங்களே கேக்குறாரு. சரி சொல்லு. எம்ஜிஎம் போக சொல்லி யார் சொன்னா? நான் எங்கடா சொன்னேன்? சொன்னடா. நான் வேண்டாம்னு சொன்னேன். இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். அவன் தான். நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். அப்புறம் ஏன்டா விஜிபி சொன்னீங்க? நான் முன்னாடி போயிட்டேன். நான் விஜிபில தானே இருந்தேன். இரு எல்லாருமே விஜிபில தான் இவரை தவிர. இவர் மட்டும் எம்ஜிஎம்ல இருந்தாரு. சரி யாரு? சரி நாங்களே எதுக்கு விஜிபில இருந்தோம் அப்போ? வண்டி நின்னுதாமே பெட்ரோல் போட்டு. சரி பெட்ரோல் போட்டு வந்துட்டோம். பெட்ரோல் போட்டு நாங்க வந்துட்டோம். ஆனா விஜிபிக்கு தான் வந்து எல்லாரும். இவருக்கு இதான் வேலை. விஜிபி வந்துட்டோம். எம்ஜிஎம் வந்துட்டோம். அவ்வளவுதான் கிளம்பலாம் உள்ள. எம்ஜிஎம் போய் சூப்பரா இருக்கு பாருங்க. எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணீங்க. டாடி வர சொல்றாரு. சைடு 2 ரைடு கூட்டமாகுது. மூணாவதா ஒரு ரைடு இருந்துச்சு. மூணாவது இடம் ஃபர்ஸ்டா போறோம். அங்க இருந்து வீடியோ எடுங்க யாராவது. யாரும் இல்ல. கேமராமேன் ஒருத்தர் தான் இருக்காரு. கேமராமேன் தான் இவரு. சரி இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு போயிட்டு வந்து டாடி சொல்லுவாரு. முன்னாடி ஏதாவது ஆடியோ கேட்கலன்னா ஒரு மைக் ஆஃப் ஆயிருந்தது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்பதான் ஆன் பண்ணோம். பச்சை லைட் இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேட்போம்னு நினைக்கிறேன். ஸ்பீடா சுத்துறான். ரைடே தாங்கி பிடிக்கிறாரு. ரொம்ப நேரம் சுத்துறான்டா. என்னடா இப்போ என்னடா உனக்கு சுத்த என்ன போற? தனித்தனியா ஒரு தனித்தனியா கப்பல் கோல்ஸ் அப்பனாங்க லூசு. கப்பல் ஸ்டேன்ங்கறான். அவன் நடக்காது. இவ்வளவு பெரிய ஹில்ஸ் சூப்பர். வாய்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிச்சா இது டிக்கெட் எடுக்கும் பார்த்தேன். இவ்வளவு பெருசு ஹில்ஸ். ஹாய் ஹலோ வெல்கம் டு நல்லா திருப்பதில குடோன் நெக்ஸ்ட் போற மாதிரி இது ரொம்ப வெறுப்பாது ரொம்ப நேரமா. மாமா தான் ரொம்ப கஷ்டப்படுறான். வெல்கம் இது ஈஸியா பதால ரொம்ப கஷ்டப்படுறான் போறதுக்கு. இது வந்து யார் தெரியுமா? இவங்க கால் வந்து ஸ்கின் போட்டு மறப்போம். ஒண்ணும் பயப்படாதீங்க. கிரெஞ்சி வரவும் முடியாது. இந்த பிரேம் ஆஃப் ஆல் டைம் the producer of இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். இவன்லாம் இப்ப எதுக்கு தூக்குறான்னு தெரியல. நான் சத்தியமா தள்ளி விட்டுருவேன். சா வச்சிரோம்டா அவன் பாடுறா தூக்குறான்டா. ஏய் இன்னைக்கு ஒரு நாள். நேத்து லீவ் இல்ல. நேத்து ஃபுல்லா லீவ் தானே. என்ன பண்ணிருந்தா அப்போ? தயவு செஞ்சு வீக்கெண்ட்ல வந்துடாதீங்க. சரியான கூட்டம். எங்க திரும்பினாலும் கூட்டம். ஒரு ரைடு பண்ணி மாதிரியா போகல. 40 நிமிஷம் வெயிட் பண்ணி ஒரு ரைடு தான். கூட்டத்துல வேணா பாருங்க. நான் ஒரு ஆயா பாக்க எவ்வளவு ஆயா டப்புல பத்தாங்க. ஆட்டி சொன்னாங்க ஆயா கிட்ட ஆயாலாம் போறாங்க ரைடு. எங்களால போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது அவ்வளவுதான். எடுக்கலாம்டா வந்தோம். அவுட் எடுக்கணும்ன்றதுக்காக தலையில அடிக்கிறது இதெல்லாம் பாருங்க. கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தட்டி விடுறது டிகோர் வச்சிருக்கீங்க எல்லாம். உன்னை கமெண்ட்லயே சொல்லிட்டாங்க பேச விடுறா. பேச விட்டு பேசுன எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. பண்ணாத அதிகமா கமெண்ட்ல திட்டுவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்க. அடிக்கிறாங்க. ஏதோ பண்றாங்க. இதான் நடக்குது. பாத்துக்கோங்க. சொல்லுங்க. அங்கேயே பாக்குறேன். அதாவது லாக் எடுக்கலாம்ன்ற ஒரு ஐடியால தான் எந்த கொஞ்சம் ஆனா ரைட் எல்லாம் பார்த்தா அபா தட்டி கேமரா ஒரு மூலைல போயிட்டாங்க. ஒரு மூலைல போயிட்டு அந்த ரைடு இந்த ரைடு எல்லாம் ஒரு பக்கம் குதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால லாக் கிடையாது. மான்டாஜ். எம்ஜிஎம் மான்டாஜ். அங்கங்க பேசிட்டு வரோம். இந்த ரைடு தான் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். இங்க நிறைய ரைடு இருக்கு. ஆனா நீங்க காலையில கேமராமேன் அதாவது விஜிபி ஒரு பிரச்சனை நடந்தது. ஆனா அது ரிசால்வ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா
எம்ஜிஎம் வரலாம், ஆனா சீக்கிரமா வரணும். நிறைய ரைட் இருக்கு, ஆனா அது எல்லாமே நீங்க போகணும்னா இயர்லி மார்னிங் வரணும், வீக்கெண்ட்ல வரக்கூடாது. வீக்கெண்ட்ல வந்தா ஜே 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 ஜென் கூட்டது. அது கூட கிஸ்கிந்தா மூணுனதுனாலதான் இப்போ ஒரு ரொம்ப வருஷம் கரெக்டா சொல்லு. பிஜேபி மூணுனதுனாலதான் இப்போ ஒரு 20-30% எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க மக்கள். ஆனா வந்து நான் பார்த்து எம்ஜிஎம் பார்த்து குயின்ஸ்லாண்ட் பார்த்து இது ரொம்ப சின்னது எம்ஜிஎம் குயின்ஸ்லாண்டை கம்பேர் பண்ணா. ஏன்னா அங்க வந்து கிரௌடு வந்து எவ்வளவு கிரௌடு வந்தாலும் அடுத்தடுத்த ரைடு போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஈஸியா இருக்கும். ரெசார்ட் பெரிய பீச் ரெசார்ட் இருந்தா அது உள்ள நிறைய ரைடு வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த பிளானே காலையில போட்டதுதான். ஏன்னா ஒரு வாரமா ஒரு பிளான் போட்டோம், நேத்து மழை அப்படியே போய் டிஜிபி திறந்து 1997ல திறந்தாங்க. அதுல இருந்து வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வரல. நாங்க போன வாரம் வந்து டிஜிபி போலான்னு பிளான் போட்டோம், ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. நாங்க எங்க பிளான் போடலாம்னு பிளான் போட்டாலே அசம்பாவிதம் நடக்குது. அதான் ஒரு கும்பிடு, அதான் உங்களுக்கு ஒரு கும்பிடு, ஒரு கும்பிடு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாங்க எடுக்கிற முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். மண்டைக்கு கிரிகிரு. ஆனா நேத்துல சரியான ஐடியா போட்டோமா பாண்டிச்சேரி ஒன் டே ட்ரிப். காலைல 3 மணி நேரம் டிராவல், சாயந்தரம் 3 மணி நேரம் 6 மணி நேரம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு நடுவுல பாண்டிச்சேரியில 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு அற்புதமான பிளான். ஆல்ரெடி எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் போய் ஒரு நாள் வர முடியுது. ஆனா அங்க போயிட்டு பாண்டிச்சேரின்ற போர்டு அப்படி லைட்டா டச் பண்ணிட்டு அப்படியே திரும்பி வராங்க. அதெல்லாம் இல்ல, சுத்தனா பாண்டிச்சேரி அவங்க வந்து பாண்டிச்சேரி 2 பேர் போயிருக்காங்க, போயிட்டு 4 மணி நேரம் போயிட்டு 2 சுத்திட்டு அந்த ஏரியாவே ஒரு 8 மாலை வேட்டி மாதிரி தான் இருக்கும். ஐயோ பாண்டிச்சேரி காய்ஸ் சும்மா சொன்னேன். பாண்டிச்சேரி அப்படிங்கிறாங்க. சுத்தி காட்டுறோம். பெரிய விஷயம். ஓகே போலாம். முடிஞ்சிச்சு. இதோட கட் பண்ணுவாங்க. பசிக்குது.